மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கான பணவரவு மற்றும் அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ள ஆவலா இருக்கிறீர்களா? இந்த வாரம் ஆரம்பத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் இருப்பதால் அது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் பயணிக்கிறது. இது எதிரிகளை வெல்வது, போட்டிகளில் வெற்றி மற்றும் வேலை தொடர்பான சவால்களை சமாளிக்கும் திறன் அதிகரிக்கும் சுபமான நிலை. மே 5 முதல் சந்திரன் தனுசு ராசிக்கு மாறும்போது அது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமாகி உறவுகள், கூட்டாண்மை மற்றும் திருமண வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கும். புதிய ஒப்பந்தங்கள், கூட்டுச் செயல்கள் மற்றும் உறவுகள் மூலம் நன்மை கிடைக்கும். மே 8 முதல் சந்திரன் மகர ராசியில் பயணிக்கும்போது அது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமாகி சில அன்எக்ஸ்பெக்டட் செலவுகள், உடல் சோர்வு அல்லது மன அழுத்தம் போன்ற சின்ன சிரமங்களை தரலாம். இந்த நாட்களில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த வாரத்தில் மிக முக்கியமான பலன் குரு உங்கள் ராசியிலேயே இருப்பது. இது மிகப்பெரிய அதிர்ஷ்ட நிலை. குருவின் இருப்பு உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி, மதிப்பு, புதிய வாய்ப்புகள் மற்றும் நல்ல முன்னேற்றத்தை தரும். மேலும் குருவின் பார்வை துலாம், தனுசு, கும்பம் ராசிகளுக்கு செல்லுவதால் அதனூடாகவும் உங்களுக்கு பல நல்ல பலன்கள் கிடைக்கும். சுக்கிரன் ரிஷபத்தில் இருப்பதால் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம், இதனால் செலவுகள் அதிகரிக்கலாம். ஆனால் வசதி மற்றும் சுக வாழ்க்கைக்கு செலவழிக்கும் வாய்ப்புகள் இருக்கும். சூரியன் மற்றும் புதன் மேஷத்தில் இருப்பதால் அது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமாகி லாபம், நன்மை, நண்பர்கள் மூலம் உதவி மற்றும் ஆசைகள் நிறைவேறும் சுப பலன்களை தரும். சனி மீனத்தில் இருப்பதால் அது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம், இது கலவை பலன். தொழிலில் உழைப்பு அதிகமாக இருக்கும், ஆனால் அதன் பலன் தாமதமாக கிடைக்கும். மொத்தத்தில் இந்த வாரம் ஆரம்பமும் நடுப்பகுதியும் மிகவும் நல்ல முன்னேற்றத்தை தரும். ஆனால் இறுதியில் சற்று கவனம் தேவைப்படும் ஒரு கலவையான ஆனால் முன்னேற்றம் தரும் வாரமாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதக கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க. உங்கள் பிறந்த நியதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் கேள்வி மற்றும் உங்கள் இமெயில் ஐடி ஆகியவற்றை கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஒரு இலவச சேவை. உங்களுடைய கணிப்பு இமெயில் மூலமாக அனுப்பி தரப்படும். இந்த வரப்பலன் உங்களுக்கு நல்ல பலன்களை தரட்டும் என்று யாம் எல்லாம் வல்ல இறைவனை மனமாற வேண்டுகிறோம். இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் தினமும் இப்படிப்பட்ட ஜோதிட தகவல்களுக்கு எங்கள் கியூப் டிவி தமிழ் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே.